ஸோ இப்போ கரண்டா நம்ம தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் ரொம்ப சீரியஸா ரொம்ப இன்வால்வ்டா இருக்கிற ஒரு விஷயம்ன்றது வந்து அரசியல். இப்போ அரசியல் வந்து நம்ம கிறிஸ்டியன்ஸா இருந்துட்டு நம்ம பேசலாமா பேசக்கூடாதா, நம்ம இதுல வந்து இன்வால்வ் ஆகலாமா ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட்டும் ஒரு சைடு வந்து போயிட்டே தான் இருக்கு. ஸோ யூனோ என்னோட ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ரிலேட்டட் டு யூனோ த ஃபெய்த் லைஃப். என்னன்னா இப்போ நம்ம ஏன் அரசியல் பேசக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது. அரசியல் பேசணும், அரசியல் தெரிஞ்சிருக்கணும்னு தான் தோணுது. இப்போ ஆர் ஐகான் நம்ம வந்து ஹூம் ஆர் வி ஃபாலோயிங் இதான் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம ஆண்டவர் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அண்ட் வாட் இட் ஹீ டூ? ஒரு ஒரு அவங்க அந்த டைம்ல வந்து இருந்த நிலைமையில எப்படி ஜூயிஷ் பீப்புள் பரிசேயர்கள் சதுசேயர்கள் வந்து அந்த ஆலயத்துல இருந்து எப்படி அவங்க வந்து யாருக்கு எதிராக வந்து அவங்க அநியாயம் பண்ணாங்க அப்படின்னா, ஏழை எளிய மக்கள், ஒண்ணுமே இல்லாத மக்கள், அவங்களதான் இவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நீ இந்த காணிக்க கொண்டு வா, அந்த காணிக்க கொண்டு வா, இதனால உன்னோட பாவ நிவாரண பலி, உன்னோட பாவம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்களுக்கு எதிராக தான் அங்க ஒரு அரசியல் நடந்துட்டு இருந்தது. சோ நம்ம ஆண்டவருக்கு வந்து ஒரு ரைச்சியஸ் ஆங்கர் அவருக்கு ஒண்ணு வந்துச்சு. அதாவது ரொம்ப அவருக்கு வந்து அவரால் தாங்கிக்க முடியல. இந்த மாதிரி என்னோட தகப்பன் வீடு, என் தகப்பனுக்காக வர்ற மக்கள், அதுவும் சாதாரண மக்கள், அந்த மக்களை நீங்க எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், அந்த மக்கள்கிட்ட இருந்து நீங்க எப்படி நீங்க வந்து இவ்வளவு காணிக்க வாங்கி அவங்களை நீங்க ஏமாத்தலாம் அப்படின்னு கோவத்தோட அவர் வந்து அந்த டேபிள வந்து பிளிப் பண்ண அந்த ஒரு சீன் வந்து பைபிள் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு சீன் தான் நான் பாக்குறேன். சோ அதுபடி பார்க்கும்போது இன்னைக்கு அரசியல்லையும் நம்ம வந்து தெரியாம இருக்கோம். தலைவர்கள் என்ன பண்றாங்க, நம்ம நாட்டோட தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணணும்ன்றது தீமோத்தேயுல வசனம் இருக்கு 2வது அதிகாரத்துல. அப்போ நம்ம வந்து தலைவர்கள் என்ன பண்றாங்க, ஏழை எளிய மக்களுக்கு எப்படி நம்ம வந்து ஓகே இன்னைக்கு நான் கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப்ல இருக்கேன், அப்ப எனக்கு எல்லாமே ஓகே, எனக்கு நல்ல ஒரு வேலை இருக்கு, எனக்கு சாப்பாடு இருக்கு, இப்ப என்னையே எடுத்துக்கோங்களேன், ஓகே நான் இப்ப ஒரு ஃபாரின் கண்ட்ரில நான் செட்டில் ஆயிட்டேன், எனக்கு குடும்பம் இருக்கு, பிள்ளை இருக்கு, குட்டி இருக்கு, எல்லாம் ஓகே அப்படின்னு நான் இருக்கிறத விட நான் கொஞ்சம் யோசிக்கணும்ல, நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்ல மத்த மக்கள் எப்படி இருக்காங்க. இப்ப நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன்னா என் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் வந்து எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணலன்னா ஒரு கிறிஸ்டியனாவே அடிப்படையிலேயே நான் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கேன் தானே அர்த்தம். சோ அரசியல் பேசணும், தெரிஞ்சுக்கணும், ஈவன் நம்மளால முடிஞ்சா அதுல இன்வால்வ் கூட ஆகணும் அப்படின்றதான் என்னோட ஒரு ஒப்பீனியன். இதை பத்தி நீங்களும் பிப்ளிக்கலா உங்களுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஐ ஹோப் வி கேன் ஹேவ் அ ஹெல்தி டிஸ்கஷன். யார் யாரை சப்போர்ட் பண்றோம், எந்த அரசியல் தலைவரை கட்சியை சப்போர்ட் பண்றதையும் தாண்டி ஹவு நம்ம கிறிஸ்டியன்ஸா நம்ம நேர்மையா இருக்கிறவங்க நம்ம அரசியல இன்வால்வ்டா ஒன்னு யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ஒரு தப்பு பண்ண மாட்டோம், நம்ம ஆவியானவர் நம்ம கூட இருந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. இந்த இடத்துல லஞ்சம் வாங்காத, இவங்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாத அப்படின்னு நமக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. சோ நம்ம பைபிளை ஃபாலோ பண்ணி பைபிள் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு போஸ்ட்ல இருப்போம், ஒரு பொசிஷன்ல இருப்போம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், அது எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து நம்ம இன்னொரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம பழக்கப்பட்டுட்டோம். அரசியல்னாலே ஏமாத்துறது, அரசியல்வாதினாலே கொள்ளையடிப்பான், ஆமா அரசியல்னாலே இப்படிதானே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் நம்ம ரொம்ப நாளாவே பழக்கப்பட்டிருக்கோம். பட் அது இல்லாம இல்ல, ஒரு அரசியல் இருந்தும் ஒரு ஒரு கவர்மெண்டோட ஒரு அதிகாரத்துல ஒரு பொசிஷன்ல இருந்தும் மக்களுக்கு நல்லது செய்யலாம், மனசாட்சிக்கு படியா கடவுளுக்கும் பயந்து மனசாட்சிக்கும் பயந்து நம்ம வேலை செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம்.